Series பார்த்துட்ருக்கோம். The compound interest on 50,000 for 3 years if the rate of interest are 15%, 20% and 25% for 1, 2, 3 years respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டிஃபர் ஆகுது அப்படின்னாவே இயருக்கு நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா தெரியும். A is equal to P into யூஸ்வலாக 1 + R by 100 to the power n போடுவோம். பட் டிஃபர் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + A by 100, 1 + B by 100, 1 + C by 100. ஓகேவா? ஒவ்வொன்று இயரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? பி இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க 15,000. ஃபஸ்ட்டு டிஃபர் ஆகுதில் ஃபஸ்ட்டு வர்றது ஏ. ஓகேவா? 15/100. நெக்ஸ்ட்டு 20/100. 1 + C வந்து பார்த்தீங்கன்னா 25/100. இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 15,000. இதை எல்சி எடுத்திங்கன்னா 115/100. இது 120/100, 125/100. ஓகே, இதில் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிக்கலாம். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது பண்ணிங்கன்னா 3 டைமு, இது பண்ணிங்கன்னா 2 டைமு, இது பண்ணிங்கன்னா 60, இதை பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, இது பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு. 25 டேபிளில் பண்ணுறேன். திரும்ப இந்த 4 எடுத்து பண்ணிங்கன்னா 15 வருது. அப்புறம் 5 3s are 15, 15 15 15 ஸ்கொயரு. 15 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 225 × 115. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 225 × 115 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? 5 5s are 25, ரிமைனிங் 2, 2 5s are 10, 12, ரிமைனிங் 1, 2 5s are 10, அப்போ 11 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 225, 225. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்கள். 5 7 8 5 25. அப்போ எனக்கு எவ்வளோது கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 25,875 கிடச்சிது. பட் அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பியை வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ 15,000 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 10,875 வரும். ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,875.